ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தொடர்ந்து சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நபர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டு வருகிறது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் 4வது முறையாக போட்டியிடுகிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கும் நிலையில் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக தவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். பெரம்பூர் தொகுதியில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தல் களம் காண்கிறார் தவேக தலைவர் விஜய். பெரம்பூரில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் என்ன? வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 4 முனை போட்டி நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் தொகுதி வேட்பாளராக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தனித்து போட்டியுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும், அதே போன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் பெற்றார். சென்னையை பொறுத்தவரைக்கும் 16 தொகுதியிலிருந்து பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார். இங்கு கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய அன்றைய தினத்தை வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் சார்பில் மட்டும் 3 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவது சொத்துப்பட்டியல் திருத்தம் செய்யப்படும் வேட்புமனு செய்யப்பட்டது. மூன்றாவதாக நேற்றைய தினம், கடைசி நாள் நேற்றைய தினம் ஒரு வேட்புமனு தாக்கல் முழுமையான ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் வேட்புமனு மீதான பரிசீலனை தொடங்கிய கிட்டத்தட்ட பெரம்பூர் தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 66 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதற்கான வேட்புமனு பரிசீலனை இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா தலைமையில் முன்னிலையில் வேட்புமனு பரிசீலனை தொடங்கியது. ஒவ்வொரு கட்சியின் சார்பில் அந்த வேட்பாளர் சார்பில் வழக்கறிஞர்கள் மற்றும் தலைமை ஏஜென்ட்கள் வருகை தந்திருந்தார்கள். வேட்புமனு பரிசீலனை தொடங்கிய போது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வெற்றி தமிழனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜயின் வேட்புமனு மீதான பரிசீலனை தொடங்கிய போது எல்லாம் சரியாக இருக்கிறது, வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவித்தார். உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் மற்றும் பிரதான எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர் உட்பட பலர் எழுந்து நின்று தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா முன்னின்று எதிர்ப்பு தெரிவித்து அவர் சொத்து பட்டியலை முறையாக தாக்கல் செய்யவில்லை, எனவே மனு ஏற்கக்கூடாது என்று கோஷமிட்டு குரல் எழுப்பி வந்தனர். அதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி மனு சரியாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய புகாரை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள், நான் தேர்தல் நடத்தும் அதிகாரி மேலிடத்திற்கு எடுத்து செல்கிறேன், எனவே தற்போது நிலைப்படி இந்த மனு ஏற்புடையதாக செய்யப்பட்டது என்று கூறப்பட்டது. இந்நிலையில் சர்ச்சைக்கு மத்தியில் விஜயின் மனு ஏற்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி முருகேசன். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.